ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் கிச்சன் வேல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து சில பேருக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பிடிக்கலன்றதுக்காக ஸ்கிப் பண்ணாதீங்க. அது வந்து எந்த விதத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்லான்றதை யோசித்து சமைச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பீட்ரூட் அளவுக்கு எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேனில் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், கல்பாசி போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு ஆனியன், நல்லா பெரிய ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பீட்ரூட் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ரைஸுக்கு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ராவாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. 3 பீட்ரூட்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கனமாக இருக்கலாம், தூக்கி போட்டுக்கலாம், சேர்க்காதீங்க அதெல்லாம். இதை வந்து நம்ம ஆனியனோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் வதக்கிக்கணும். ஏன்னா அப்படியே நம்ம சேர்க்கும் பொழுது ரா ஸ்மெல் இருக்கும், சிலவங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதோடு சேர்த்து நம்ம ஒரு பெரிய உருளைக்கிழங்கை இந்த சைஸுக்கு கட் பண்ணி இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் உப்பு, நிறைய உப்பு சேர்த்துக்க வேணாம், கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இதை வந்து ஒரு 5 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். அந்த ரா ஸ்மெல்லாம் போட்டோம். இதோட பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் சேர்க்குறது 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து, 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு தயிர், 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து மசாலா வந்து பீட்ரூட்டில் ஊறும்பொழுது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொரன்னு தக்காளி, ஆமாம், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் பத்தை சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து 2 பத்தை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 5 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு, கசகசா கொஞ்சம் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்து இந்த கிரேவியோட நம்ம வந்து இந்த தேங்காவும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். போதுங்களா? இது வந்து நம்ம வந்து கிரேவி லஞ்சு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் இதிலே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு மேலே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு 2 விசிலில் இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன், இட்லி மாவு பொடி எல்லாம் போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி